வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத கள்ளன பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா உதுலம்பட்டி கள்ளன பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. வீரமுள்ள சாதி ஐயா முக்குளத்தூர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. அத்தி மரப்பார இன்னும் பேசுது இவங்க வேற. ஆமா அத்தி மரப்பார இன்னும் பேசுது இவங்க வேற. காட்டு வள்ளி போற உன்னே கவலைப்படாத காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்கியத்தவர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டும் பட்டான் நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான். நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க வேற. ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க வேற. காட்டு வள்ளி போற உன்னே கவலைப்படாத காட்டும் புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத கள்ளனா பேர் சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவனா பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்குளத்தர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. நூறுரூவா தள்ளையடா பூரா எங்க அண்ணன் தம்பி எதுக்கு உட்காந்துருக்கியப்பா. இந்த வயசுல பழகுனா சீமக்கரில் மண்டி ஓடுவேன். சீமக்கர் வேலை மண்டி போட்டு என்னென்ன பண்ணுவேன். என் அன்பு தம்பி திலீப்குமார் நாடகத்தினுடைய அமைப்பார் கீழப்பட்டி ஆட்டோ சுமோ என் தம்பி ஐயனார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார். சால்வைக்கு பதிலாக 200 தர முடியுமாப்பா? உன் முகம் சொல்லுது வாடுதாப்பா. 1 லட்சம் வாங்கியிருக்கேன். ஆமாம் நேற்று நானும் நீ பத்திரம் போட்டோம் செக்கானத்தில். காவல்துறை அதிகாரி ஐயா கண் விழித்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த அக்கப்புறம் பாருங்கய்யா, அடுத்த வருஷம் சாம்பிராணி கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு இருக்கு. எங்கள் அண்ணன் தம்பிக்கு தொல்லை தாங்க முடியலையா. ஒரு நாடகம் நடத்தி முடிக்கிறது ஒரு தாயினுடைய பிரசவ வலிங்கய்யா. எத்தனை நோத்தாங்கம்மா செஞ்சு விட்டு என்னப்பா கை தட்டுற உன்னையத்தையும் சொல்லிக்கிட்டீங்க. வந்தார் ஆனா என்ன கத்தினாலும் பொம்பளையாள் ஏற்று பார்க்கலையாத்தா. இந்த சேர்ல உட்காந்துருக்க பொம்பளையெல்லாம் நாகக்கடை அதிபர் மகளாத்தா. ஆம்பளையாள் ஊரா தரையில் உட்காந்துருக்க. நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க செமிந்தார் மக ஈரத்தை அதுல சொல்ல முடியாதா? வாழச்சுருட்டுது எங்க கிழமை வளர்த்த மாடு வலது கொம்ப சாக்கிது இடுப்பு முறுக்குமுடா. எங்க கிழமை வளர்த்த மாடு இலது கொம்ப சாக்கி முடா. அப்ப புடிகாரன் எல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுதுடா. அப்ப புடிகாரன் சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கருப்பை மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா போலாம் திணிக்குதுடா. அவன் மாடு பிடிக்க போறேன். நீ எதுக்குடா தவனியா? பாடவா மறுபடியும் கோடாங்கி பாட்டு பாடவா?
அந்த எங்கள் அப்புக்காக கோடாங்கிதேன், நான் பரம்பரை கோடாங்கிதேன். பாட்டு எடுத்து விட. உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன், அடிக்கிற மாதிரி. இருப்பா, பாட விடுப்பா. உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுங்க. நான் போயிட்டு கார்த்திகை 3ஆம் தேதி அடுத்த வருஷம் வர்றேன். இரு இனிமே தானே நாடகமே. இவ்வளவு நேரம் வந்து ஒத்திய தானே பார்த்தோம். இவங்களோட பாடவா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? ஒரு காலத்தில் நீங்க எல்லாம் சீமக்கருவு அடிப்புல இருந்திருப்பீங்க. உங்க காலத்தில் நீங்க எல்லாம் ஒரு காதல் பண்ணிருப்பீங்க. எப்பாய் இந்த பாட்டை கவனிப்பா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் யாரும் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட இந்த மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா இளைஞர் வேதனை புரியுமா? வானத்தில் நிலவு வரும், மணமதுரை வையாத்து தண்ணி வரும், வாழ உழுவ சேர்ந்து வரும், நம்ம வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் உள்பாவடையோட படுத்துருடி. அதையும் கழட்டிட்டே தோணிவேன். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தா எழுத்துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யா போன காதலுக்கு வாழ்த்தா எழுத்துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ உறிஞ்சு விட போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும், வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும், வாழ உழுவ சேர்ந்து வரும், வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் முண்டமாக படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், குடசாலி ரக்கமா பொண்ணு வேணும், சாமக்கொள்ளி குவளையே இந்த சாதி சனா வீட்டுக்கு போகலையே. குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா. நட்சத்திரத்தை நில்லாமலே நேரிலே பார்த்தது ஆளுமா தோளுமா இசால கடி மாளுமா, பேச்சின்னு காலேஜின்னு இறக்கி விட்டா சாணுமா. ஆத்தாடி இந்த புள்ள பத்திரமா நிக்கிறடி, தன்னா நானா நானா
மறையில வரகரேசி திட்டையில சொந்தமுள்ள அத்த மகளே தன்னானா உனக்கு சோறு ஓட நேரமுள்ள தன்னானா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆணவ சிரிப்பு திருடாதே சக்கா திருடாதே பாப்பா திருடாதே வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமையிற்கு மறந்து விடாதே நட்சத்திரத்தை குச்சு குச்சு ரக்கமா நட்சத்திரத்தை குடச்சலி ரக்கமா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பார்க்கவும் முடியுமா பொறவளே பொண்ணு தாயி நானோ வாரேன் இல்லோ தாயி பொறவளே பொண்ணு தாயி நானோ வாரேன் இல்லோ தாயி இருக்க செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா ஏய் ஒரு குண்ணைய போல உருகி தவச்சனே ஆமா ஒவ்வொரு குயிலு சீமல்ல பார்த்து படிக்குது பாட்டு இந்த ஊபுற குயிலு சேவல பார்த்து படிக்குது பாட்டு காத்து பட்டாளம் கரையாத கற்பூர என்ன வந்து என்ன செய்ய போறடி நட்சத்திரத்தை வட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட முட்டை இரவல் பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா புரிச்சா வேதனை தெரியுமா உச்சியில பூத்த பிச்சி பூ எங்கே நட்டு வச்ச நாத்து கருகுதையா இங்கே என் ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே நான் வச்ச வனமரம் காய்ச்சிருச்சு நான் விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு ஒரு சனா ஒன்று ஓடிருச்சு அதெல்லாம் அந்த பாட்டுக்குள்ள எத்தனை பாட்டை சேர்த்து பாடின மத்தியெல்லாம் அதே ஒரே தாளம் தான் போதுமா அப்பா என்ன எதுவும் பாடணுமா மறிவில்லா கலைகளை கற்றுணர்ந்த சபையில் மறிவில்லா கலைகளை கற்றுணர்ந்த மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம் ஐயா மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம் கூடியிருக்கின்ற பெரியோர்களே எல்லா பாட்டும் பாடுவேன் இப்போ கட்டவும் பாட்டு எப்படி இருக்கு சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே வாய்க்குள்ள ஈ போயிருச்சா ஐயோ சுடலை என்பது இதுதானோ ஐயோ சுடலை என்பது இதுதானோ ஐயா 3 நாடகம் நடத்திருக்கேன் அதுக்கான காசை கொடுங்கய்யா எங்கனே கொல்லி வைக்கவே இல்லை லோகிதாசா
முருகனுக்கு மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து வண்டி டிரைவருக்கு வேலை இல்லை. யார் எங்கள் அப்பயே வந்து அம்பளி கொடுக்க பார்த்தியா, ஒரே பாட்டில் நாதத்தை ஆச்சுருவேன். கனகத்தில் பாட்டுக்கும் பாட்டெடுத்து இருப்பா, ஸ்பீடா வரும். பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவது கேட்ட எப்படி வராது. பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. முத்துங்கிளி அங்கிருக்க பழம் இங்கிருக்க, முத்துங்கிளி அங்கிருக்க, ஓய் நான் கோவை பழம் இங்கிருக்க. தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஆசைக்கு ஆசை வச்சேன், நான் புறந்தான் கையடிச்சேன். சாட்சி சொல்லும் சந்திரனே நீ தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாட்டுக்கு இந்த கூட்டத்தில் பாட்டெடுத்து அதுக்கு பயிலிருந்து நீ 50 ரூபாய் எடுத்து. சரியா போச்சுப்பா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏய் சித்தப்பு, 50 ரூபாய்க்கு அவ்வளோதான் பாட முடியும். இந்த பாட்டு முழுசாக பாடணும்னா 820 ரூபா கணக்கு வருது. இப்போ மட்டும் உனக்கு வேறுக்குமே மேனே. அம்மா பாட்டு உனக்காக பாரு. என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே, சின்ன மகே வந்திருக்கேன் கண் துறந்து பாரம்மா. செல்ல மகே வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் உட்காருமா. என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே, சின்ன மகே வந்திருக்கேன் கண் துறந்து பாரம்மா. செல்ல மகே வந்திருக்கேன் ஐதோரந்து பேசம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ, என்னாச்சு ஏதாச்சோ உசுரே, என்னாச்சு ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ. ஒன்றுமே புரியாம ஓமனே அழுகிறேன். என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே, சின்ன மகே வந்திருக்கேன் வாய்தோர்ந்து பேசம்மா. செல்ல மகே வந்திருக்கேன் வாய்தோர்ந்து பேசம்மா. கடைசியா பிறந்தவன்னு குட்டி நோக்கு போட்டையே, கடைசியா பிறந்தவன்னு குட்டி நோக்கு போட்டையே. படிப்புக்கு பரித வச்ச பாவி மகே பேசம்மா. என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே, சின்ன மகே வந்திருக்கேன் வாய்தோரந்து பேசம்மா. சின்ன மகே வந்திருக்கேன் வாய்தோரந்து பேசம்மா. ஆராரிரோ ஆராரிரோ ஆரே ஆரிரோ ஆராரோ நவளத்த அழகுறதா நீ உறங்கு. எங்க ஐயா நீங்க தர்மர்மையன் கண்ணாதரு, நவளத்து கட்டிறதும் நீ உறங்கு. உங்க அப்பா செக்கணத்துக்கு போயிருக்காரு, அது வரைக்கும் செவனேன்னு நீ உறங்கு. ஆச மகனே ஆட்டை ஓட்டிக்கிட்டு திரு ஐயனாரு நேச மகனே நீ உறங்கு. நேராச்சு ஐயனாரு காசை வாங்குடா நான் ஊருக்கு போறேன். ஐயனாரு ஐயனாரு இந்த ஊரை காக்குற ஐயனாரு, இந்த நாடகத்துக்கு
காசு வாங்கி தர்ற ஆட்டோக்கார ஐயனாரு அந்த 18ஆம் படி கருப்பு கூட கனகத்தில் பாட்டும் பாடும் கனகத்தில் பாட்டும் பாடும் இந்த சாமி காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்மூடி தூங்குவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுரு கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கள்வருக்கு கைவிளக்கு கூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது நீயா. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது நீயா. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் நீ காணும் போது பொய்யை சொல்வாது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாய் அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதே. பொய்யை சொல்ல திறமையான நாரதர் கைதட்டலாம் பிற்கால விட்டு அடிச்சாரு பாத்தீங்களா எனக்கு எது கைதட்டாதே சிங்கம் ஏன்னா பாட்டுக்குன்னு அவர் தான் நான் கோமாளிங்க வாங்க விஷயம் நானும் பேசுவான். அரை ஒரு 10 நிமிஷத்துல 3-4 நாடகத்தை முடிச்சு விட்டியாங்க. என்னன்றது சரிங்க. போட்டி பாட்டு பண்ணணும். அது வேனில் போகும்போது பாடிக்கிறோம் ஏய் என்ன உட்காரு உட்காருப்பா சரி, நல்ல ஹலோ. விஷயமா இருக்கு. எக்கோ சிறப்பான குறை விஷயம். சிங்கம், எக்கோ குறை. மக்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம். அவங்க என்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு நல்ல விஷயம். தங்களை பார்க்கும் பொழுது காவல்காரர் மாதிரி எனக்கு தோணுது. உங்களை பார்க்கும்போது சித்தத்தில் தண்ணி பிடிச்சி எடுக்கிற ஆள் மாதிரி அப்படியே இருக்கட்டும், ஆகட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். கலாணி பே மாதிரியே உன்னை தோணுது பார்க்கும் போதும். உங்களை பார்த்தா நல்லா வாயில் வந்துடும் செந்தில் ராதா, நீ கலாணி பே தான் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. மக்கள் மனசை திருடுவான். அப்படியே உடனே விளக்குவேன் விளக்கம் கொடுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன பேச தெரியும்? என்ன உனக்கு தெரியும் காலையில் போய் மூட்டம் போடுறது தெரியுவேன் சரி, காலையில் வெள்ளாடு தானே. உன்னை கூட்டு வந்து செக்கானத்தில் சலுப்பட வச்சு உள்ள பவுடர் போட்டு உனக்கு பூஸ்ட் காப்பி ஏய், உன்னைய பொன்னமராயை கூட்டிட்டு போய் ஆடு மேய்ச்சி தெரிஞ்சவ நீ. ஆடு மேய்ச்சி தெரிஞ்சா அப்புறம் உன்னைய கூட்டிட்டு போய் கார்ல ஏத்திக்கிட்டு போய் பொன்னமராயில கஞ்சி ஊத்தி கூட்டிட்டு போனா இல்லையா? ஆமாங்க பேசி பரவாயில்ல ஆமாம் நீ தானே லோடு ஏற்றுற ஆள் என்ன தெரியும் என்னதான் தெரியும்? என்னதான் தெரியும் ஏய் ஏய், என்ன விஷயத்துக்கு இங்க வந்திருக்க? உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போயிட்டேன்னா இதோட நான் கிளம்பிடுறேன் வாங்க பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ பேசி பாருங்க. போட்டிக்கு வாங்க. என்ன பேசணுமோ பேசுங்க. இங்க என்ன தெரியும்? என்ன விஷயம் நடந்திருக்கு? மங்களகரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கும்பாபிஷேகம். அப்படி சொல்லுங்க. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்திருக்கு. உண்மை. கும்பாபிஷேகம் முடிந்ததுன்னா 48 நாள் மண்டல பூஜை நடக்கணும். ஆமா. ஏன் 48 நாள் மண்டல பூஜை நடக்குது? 48 மண்டலம். மண்டல பூஜை என்றால் என்ன? மண்டல பூஜை என்றால் மண்டல பூஜை ஏன் சிரிக்கிறிய? விளக்கம் சொல்லுவேன். 48 மண்டலம் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் 48 கன்னி உள்ள மாலைகளை போட வேண்டும். 48 ஏன் பிரிச்சேன் அப்படின்னா 4 + 8. எப்ப நீ சிரிச்சு என்னை காட்டி கொடுக்க கூடாது. நான் வந்து அவரை மாதிரி படக்குன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் படிக்கல. நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு பொம்பளை மாசமாயி பிள்ளை வத்துறோம். சும்மா இருப்பா. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான். இது நக்கல் மாதிரி தானே? அப்ப ஏய் சாமியார் மாதிரி பேசுப்பா செந்தில். பழைய காலத்துல நீ பப்புன்னு போட்டது மாதிரி பேசக்கூடாது. ஏய், நீ பழைய இருங்க காலத்துல பங்காளி மாதிரி பேசிய. சாமி பங்காளி. ஏய், என்ன பங்காளி அந்த அளவுக்கு வந்துட்ட நீ? இங்க ராதா, தனக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை மற்றவர்களுக்கு பங்கை அழி. அவன் தாண்டா பங்காளி. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பேசுங்க. நீ எங்கே வேணாலும் திருப்பி திருவேன்னு எனக்கு தெரியும். நீ கும்பாபிஷேகம் என்றால் என்ன? ஆரம்பத்து கேள்வி. கும்பத்திலே நடக்கக்கூடிய விசேஷம். அருமை அருமை அருமை. ஏன் கும்பத்துல தண்ணி ஊத்துறாங்க? இந்த கிளம்பிட்டேன்ல.
கும்பத்தை கலட்டுறதுக்கு. எதுக்குடா இங்கே கிராஸ் ஆகிற? ஒன்று பேச விட மாட்டாங்க அவங்க. இல்லடா பேசிவிடுவே நீ. கும்பத்திலே தண்ணி ஊற்றும் போது எதற்காக கருடன் வருகிறான்? அதாவது நாங்களே வேற இருக்கு. ஏன் கருடன் வருது? பிராமணர்கள், ஐயர் பெருந்தகைகள் அதற்காக மந்திரங்களை படித்துவிட்டு யாகத்திலே ஓதுகிறார்கள். போது மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம். ஓம் ஓம் சதுர்மணி ஓம் துளாராசி சும்மா இல்லையா? யாருக்காவது புரிஞ்சுச்சா? ஏதாவது என்னைக்கு ஐயர் ஓதுனது நமக்கு புரிஞ்சு? 48ல போய் ஸ்பீடு மந்திரம் என்ன பண்றது? ஊர் நம்புது, அப்புறம் என்ன பண்றது? இருங்கய்யா. ஐயர்கள் உண்மையிலேயே சமஸ்கிருதம் இந்த ஓதுவார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓதுவதனால் கரடன் வரவில்லை. ஓதுவது ஒரு பக்கம், அவருடைய சக்தியோடு ஓதுனாலும் ஒரு விதமான வாசன திரவியம் அந்த ஓமத்திலே போடுவார்கள். இந்த வாசனை திரவியத்தினால தான் வருகிறது கரடன். பம்பா நீ இப்ப அற வாங்கிட்டு போறேன். உண்மை. நான் கேட்ட கேள்வி என்ன, இவன் சொல்ற பதில் என்ன? சொல்லி வரேப்பா. இந்த பத்தியா என் பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. என்ன 48 எந்த மக்கள் நம்பினாலும் இந்த பகுதி தண்ணி ஊத்துறது சொல்லிட்டு இருக்கா? அப்படியே சாச்சிட்டேன் கப்பலை. ஏன்னா 48 போக கூடாது. முத கும்பாசி இருந்தானப்பா 48. ப்ரோ என்ன ப்ரோ அமைதியா இருக்கீங்க? பருப்பு வேகலையா? 18 48. அந்த 48னா முடிஞ்ச உடனே 18 48 போட்டுருவாங்க. அப்புறம் கும்பாசியும் அவங்க கும்பத்திலே வாசியம். கட்டக்கால் ஓட்டு நடக்கிறியா என்ன? 48 நாள் எதற்காக மண்டல பூஜை வைக்கிறாங்கன்னா, ஒரு மண்டலம் என்பது என்ன? மண்டல் நகர், ரிங் ரோடு, கோரிப்பாளையம், புது மண்டபம். அங்கெல்லாம் போய் தானப்பா சாமான் வாங்கிட்டு வரணும். நீங்க வாவே. என்ன இது? என்ன இல்ல அங்கெல்லாம் போய் தான் சாமான் வாங்கிட்டு வரணும். இல்ல சரிதான் நீங்க பேசுற சரிதான், அவர் சொல்ற சரிதான். ரிங் ரோடு அதெல்லாம் போய் தான் சாமான் வாங்கிட்டு வந்து கும்பாசியம் பண்ணணும். என்னப்பா அது? என்னப்பா அப்புறம் சொல்லுங்க. மாட்டுத்தாவணி, பறவை அன்னதானத்துக்கு அங்கே தானே காய்கறி வாங்கணும். ஆமா, உசலம்பட்டி போகணும். இது என்னப்பா இது? என்ன இதெல்லாம்? கோரிப்பாளையம் போயிட்டேன். இது கொஞ்ச நேரம் ஒவ்வொன்றா வருவாப்ல. தேங்காய் கடை அதெல்லாம் சொல்லணும். முதல்ல கும்பாசியம் நடத்தணும்னா என்ன செய்யணும்? வசூல் பண்ணணும். அருமையான கொஸ்டின். வசூல் பண்ண வேணாம்டா பேப்பலை. அது இல்லை. கும்பாசியம் நடத்த வேண்டும் என்றால் நடுமுதலை குளம், குளத்துப்பட்டி, கீழப்பட்டி கிராம பங்காளிகள் அத்தனை பேருமே ஒன்று கூடி ஒரு கூட்டம் போடணும். கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி இளவர நேரத்தில் மைசூருக்கார போய் அங்கே லைட்டை போடணும். செத்த சண்டையை போடணும். இதெல்லாம் நடக்கிறதே சொல்லி வச்சு தப்பு. நீ என்ன தப்பா கருத்தான பேசுறேன்? அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு செயல்பட்டாத்தான் எத்த தண்டி ஆலயமா இருந்தாலும் அங்கே கும்பாபிஷேகம் நடத்த முடியுதா? உண்மை. ஆளுக்கு ஒரு பேச்சு, நீதிக்கு ஒரு நியாயம் என்று கிடையாதுங்க. அது நான் சொல்றதே சீரியஸா சொன்னா கூட சிரிச்சுட்டு தானே இருக்கா. என்ன பண்ண சொல்றேன்? என் பொண்டாட்டியே அப்படித்தான். மானாமதுரை போகும்போது பைக்கில் இருந்து விழுந்துட்டு போன் அடிக்கிறேன். ஏமா கையில் அரைச்சி பிடிச்சணும். காமெடி ஒண்ணாம வீட்டுக்கு போயான்றா. அவன் உண்மையை யார் நம்புறா? ஏன்னா என்னை பார்த்த கண்ணோட்டம் அப்படி. இவர் நாரதர். இவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து சிந்திப்பீங்க, கைதட்டுவீங்க. ஆனால் நான் கோமாளி. என்னை கோமாளியா பார்த்துட்டியே. நான் என்ன கருத்து சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பாத்தியா இருக்கும். அவருக்காக நான் வீட்டுக்கு போயிடுறேன். அவரை வச்சு ஏதாவது பண்ணி விடு. என்னை பேச விடுங்க. என்னதான் எங்கே சுத்தியும் கும்பாபிஷேகம் முடிகிறது. 48 நாள். இது எதற்காக 48 நாள் எல்லாம் நினைக்கிறீங்க? கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முக்கியஸ்தர்களும் ஊர் கிராமத்தர்களும் சுத்தபத்தமாக இருக்கியா, தெய்வத்துக்கு நீ பத்தியா இருக்கியா அப்படின்றக்காக அன்றைய காலத்தில் என முப்பாட்டன் சோதிப்பதற்காக வைத்தான். 48 நாள் நீ சுத்தபத்தமாக இருந்து வரடா, வாழ்க்கையிலே 400 நாள் சாதித்துக்கு சமம் என்றான். ஊர் நம்புது பேசாம என்ன பண்றது? அடிச்சு விடு. உண்மைதான். அவர் உங்களை சிரிக்க வைக்கிறதா சொல்லணும். சரி சொல்லுங்க.
இருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்? இன்னும் சொல்லல. இன்னும் என்ன என்ன நீங்க அதுக்குள்ள தான் கை தட்டிட்டு என்ன முடிக்கல. சொல்லு. எதற்காக கும்பாபிஷேக நேரத்திலே இந்த டைம்ல கும்பாபிஷேகத்துக்கு மறுபடியும் வீட்டிலே நம்ம அசைவம் முழங்கக்கூடாது? ஏன்? சாப்பிட்டு விடுவாடுன்னு அசையும் பொருளாக இருந்து அருள் கொடுக்கிறான் இறைவன். அவனுக்காக ஒவ்வொரு மனிதனும் அதனால் வரை அசைவம் சாப்பிடாம இரு என்று வைத்தான் என் முப்பாட்டன். சும்மா கிடையாது, அவங்க 2 பேரும் கைதிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மாள் கிட்ட ஒன்றும் பருப்பு வேகலையே. என்னப்பா வேணாம்ட்டியா, வீட்டு போவா, சொல்ல விடு, இருப்பா. 48 நாள் என்பது ஒரு மண்டலம். அந்த 48 என்பது 48 கன்னிகளுக்கு சமம். அதனால தான் 48 நாள் மண்டல பூஜையில் மறுபடியும் நடக்கிறது இந்த ஆலயத்தில் சிறு கும்பாபிஷேகம். முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விலகத்தை நீங்கள் சொல்லலாம். நல்ல விஷயம். ஏன்னா 48 நாள் ஒரு மண்டலம் என்பது நவக்கிரகங்கள் 9, 12 ராசிகள் 9ஐயும் 12ஐயும் கூட்டினா 21, நட்சத்திரங்கள் 27, 21 27ஐயும் கூட்டினா 48. 48ங்கிறது ஒரு மண்டலம். ஒரு மனிதன் தீராத நோய் வந்துருச்சுன்னா 48 நாள் மருந்து உண்ணணும். ஒரு கோயிலுக்கு ஆலயத்திற்கு விரதம் இருந்து மாலை அணிவிக்கணும்னா 48 நாள் விரதம் இருந்து மாலை அணிவிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு பூஜை நடக்குது, 12 ஆண்டுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தணும். அப்போ 48 நாள் மண்டலம். அதுக்கு பூஜை நடக்கும் பொழுது அந்த இறைவனுடைய சக்தி மிக உயர்ந்ததாக கூடும் என்பது ஐதீகம். அதனால தான் 48ங்கிறது ஒரு மண்டலம். நல்ல விஷயம் தான், சிறப்பானது, நல்லா பேசுறீங்க. வேற எதுவும் கேட்குறீங்களா? அப்போ அது கேட்குற மாதிரி இல்லை. நீயே கோரிப்பாளையம் போற ஒரே நிமிடத்தில் உங்கள் வார்த்தையை முடித்தீர்கள். இந்த வந்துட்டார்ல வரதே முருகன், ஐயா வேறு முருகன், அவங்க ஐயா வேறு முருகன். அண்ணே யாரு? டேய் டேய், அண்ணனா என்ன? அண்ணன் கிடையாது, ஒரு சாமி, நாரதர். சாமியா? எங்க இருந்து? இங்க இருந்து. இங்க இருந்துதே. எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். இங்க இருந்து வர்றேன். இங்க இருந்தா? இங்க இருந்துனா வானக்காலா? என்ன வானக்கால்னா? நீயே சொல்லிக்கிற, நீயே மண்டே அடிக்கிற. டேய் என்னன்னு கேளு முதல்ல. என்ன இது வந்திருக்கனே வாங்கன்னு கூப்பிட்டியா? சரி வாங்க. எதை வாங்க? ஒரு 1/2 கிலோ காராச்சை வேண்டும். டேய் வாங்கன்னு சொன்னியா நீ? ஆமா. யார? உங்களத்தே வாங்க. எப்படி என்னைய வாங்க முடியும் உன்னால? ஐயா 2 லூசா. உங்களை வாங்குறேன்னு சொல்லுங்க. கடைக்கு போற? ஆமா. என்ன வாங்க? சாமா வாங்க. இப்ப நீ கேக்குற உங்க சாமான வாங்கவா? என்னைய வாங்க முடியுமா உன்னால? நோ. வாங்க. ஏய் ஆங்கில ஐயா இவன்ட்ட ஏதாவது கேள்வி கேளுங்களேன், காசை பூரா திங்கிறாங்க. வா நான் கேக்குறேன். 48 நாள் மண்டலம் என்பது ஒரு சரி, நல்ல விஷயம் தான். ஆமாங்க. கும்பாபிஷேகத்துல அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்றோம்ல. மகாபந்தன கும்பாபிஷேகம் ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப அரவங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தேவல நான் பெறங்கிட்ட அப்ப சட்டாண்டு. டேய் டேய் என்ன? டேய் நமக்கு கூட ஒண்ணும் தெரியல, நம்மால் பின்றானப்பா. அஷ்டபந்தம்டா மகா. இங்க வா. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொன்னோம்ல. ஆமா. ஏன் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்றோம்? சரி மகாபந்தனம் சொல்றோம்ல, அதை சொல்றோம். மகாபந்தனமா? ஆமா. அப்படின்னா என்னது? மகாபந்தன கும்பாபிஷேகம். டேய் என்ன தெரியுமா தெரியாது? ஜீர்ணோத்தர கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அப்படின்னு இருக்கு. சரி மகாபந்தன கும்பாபிஷேகம் இருக்குங்க. மகாபந்தனம்னா இல்ல, மகா கும்பாபிஷேகம் தான். அதே இருக்குல்ல, இடையில பந்தல போட்டு அதுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணா அதே மகா பந்தல கும்பாபிஷேகம். பந்தல் போட்டு கும்பாபிஷேகமா? சரி இங்க வாடா. அவன் நல்லா தெரிஞ்சுறேன். சரி நீங்க சொல்லுங்க. மகா பந்தல் உள்ள யாகம் கும்பாபிஷேகம் சூப்பர்யா. அது நம்பலாம். போயிட்டான். அவன் தப்பா சொல்லல. அவன் யாருங்க? அவன் யாரு? அதுதே எனக்கு தெரியல எதுக்கு வந்தான்னு. நீ எதுக்கு வந்தேனே உனக்கு தெரியல. உன் முன்னாடி ஒருத்தர் வந்திருக்கானா அவனுக்கு தெரியல. என் கூட வரவங்க பூரா என் கூட வருவாங்க, எங்கே போவாங்க எல்லாம் கிறுக்கு பயிலே தான். கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி கிறுக்கு என்றால் ஆர்வம். டேய் ஆர்வம் உள்ளவன் தான் அதிக நேரம் கிறுக்காவான். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. ஏன் மலுப்புரிய? நான் அதே கேள்வி அவன்கிட்ட கேட்ட கேள்வி தான் உன்கிட்ட கேட்குறேன். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அஷ்டபந்தம் மகாபந்தம் எத்தனை பந்தம் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே ஐயர் இல்லாமல் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. யாகங்கள் வளர்க்கப்படுகிறது, தாகங்கள் தணிக்கப்படுகிறது. ஹீரோ ஹோண்டா அது வண்டி ரிப்பேராமுங்க. விடுங்க அதெல்லாம் விடுங்க. மங்களகரமான ஒரு நிகழ்வு. வாசல்ல வாழை மரம் கட்டுறோம்ல. எத்தனையோ மரங்கள் இருக்கு உலகத்துல. ஆனா நல்ல விஷயத்துல கும்பாபிஷேகத்துல இப்ப வாழை மரம் கட்டியிருக்கோம். என்ன காரணத்திற்காக வாசல்ல வாழை மரம் கட்டுறாங்க?
நடு ரோட்டில் வாழை மரம் கட்டலாம், பஸ்ஸுக்காரன் அடிச்சு போட்டு போயிடுவேன். ரொம்ப அரை வாங்கிடுவேன்ட்டு அப்புறம் சொல்லபடியா. ஒவ்வொரு சும நிகழ்ச்சியிலையும் எதற்காக வாழை மரம் கட்டுறாங்க? வந்துட்டாங்கல்ல, என்ன கேட்டியா? இல்லை அவரே சொல்லட்ட நீ சொல்றேன். இங்கே கிறிசு கிட்ட ஒரு வேலிக்கருவை முள்ள வெட்டி கட்டி போடலாம், கண்ணில் அடிச்சு போடுறோம். விளக்கம் சொல்லபடியா. போஸ்ட் மரத்தை தூக்கி கட்டலாம், ஈபிலேருந்து பிரச்சனை ஆயிடும். இல்லை கொட்டாய கம்பை கூட கட்டலாம், வாடகை அதிகமாக போட்டுருவாங்க. எதற்காக வாழை மரம் கட்டுறாங்க? யாரையும் வாழ வைப்பாள் வாழை மரம். வாழை மரத்திலே மனிதர்கள் உணவு உண்ணலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், பச்சி இலை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த வாழையடி வாழையாக இக்குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் வாழை மரம் கட்டுகிறார்கள். இது பதில் நல்ல பதில். ஏன்னா வாழையடி வாழையாக ஒரு சுப நிகழ்வு நடக்கணும். இப்போ நம்ம செய்கிறோம், முன்னாடி தாத்தாக்க செஞ்சாங்க, அடுத்து பிள்ளைய செய்யணும். வாழையடி வாழையாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்காண்டிதான் வாழையடி வாழையாக வளரணும் அப்படிங்கிறக்காக தான் வாழை மரம் அப்படிங்கிற விஷயம். ஆமாங்க, உண்மைதான். அதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன நீ என்ன சொல்ல வர்ற? இல்லை இல்லை இல்லைங்கிறீங்களா? இதே உண்மைன்னு தான் சொல்றேன். உண்மைதானே? ஆமா. சரி சரி. நீ என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டேன். இல்லை நான் கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? எதை கேட்டாலும் நீ சொல்லி எதண்டாலும் கேளுங்க. நல்ல விஷயம் தான். சும்மா நீ எதை கேட்ட? இப்போ கோபுரம் ஆ. கலசம் இருக்கு. ஆமாங்க. கலசத்துக்குள்ள எத்தனையோ வகையான கட்டைகள்லாம் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு கட்டையை உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன கட்டை? யாரும் சொல்லக்கூடாது. கோபுர கலசத்துக்குள்ள ஒரு கட்டை உள்ள வச்சிருப்பாங்க, அதுக்கு உள்ள வரகு வச்சிருப்பாங்க. என்ன கட்டை அது? கோபுர கலசத்துக்குள்ளே ஆரம்பத்திலே வெள்ளியில செஞ்சு வச்சிருக்கலாம். இல்ல வைக்க மாட்டாங்க, ரேட்டு அதிகம் வந்துடும். இல்ல ஒரு தங்கத்துல கூட செஞ்சு வச்சிருக்கலாம். அதை யாராவது களவாண்டு போயிடுவாங்க ராத்திரில ஏறி. என்ன? ஆனால் என்ன ஒரு காரணம், கட்டை வச்சிருக்காங்க. அதான் விஷயம். அது குளிர்க்க கட்டை என்ன கட்டினாடா கேட்டாரு. அந்த கட்டை எதற்காக வைக்கிறார்கள்? அவர் என்ன கேட்டாருன்னா, ஒவ்வொரு கோபுர கலசத்துக்குள்ளே எத்தனையோ வரகு வைப்பார்கள், அதை வைப்பார்கள், அதற்குள்ளே ஒரு முக்கியமான கட்டை வைத்திருப்பார்கள். அது என்ன கட்டை என்றுதான் கேட்டார். அதுக்கு வெள்ளின்றியான் தங்கம்ன்றியான் உங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த சங்க. சரி நீங்க சொல்லுங்க, வாங்க வாங்க நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில். அவனுக்கு தெரிஞ்சாதான் சொல்லிடுவானே. ஒவ்வொரு கும்பத்திலையும் எத்தனை கட்டைகள் உள்ள கடந்தாலும் அது ஆடாம செட்டாகிற வரைக்கும் வைக்கக்கூடிய கட்டை தான் மரக்கட்டை. மரக்கட்டையா? ஆமாங்க. கோபுரம் கலசம் வைக்கிறான், அங்கிட்டு நகலும் கட்டை இப்படி வச்சு கட்டி பிடித்தாங்க மட்டப்படுத்துவாங்க. என்னப்பா இதெல்லாம் என்ன பண்றது? அது மரக்கட்டைங்கிறது. எங்கள் இடத்துல தங்கச்சி வள்ளி இருக்கு. நல்ல விஷயம். கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. கல்லு 1000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் கோயிலுடைய ஆலயத்துக்குள்ள கல் சிலை உள்ள வைக்கிறோம். 1000 வருஷம் மக்காத்தன்மை. கருங்காலி கட்டை 2000. அதனாலதான் கோபுர கலசத்துல கருங்காலி கட்டையை உள்ள வச்சு அதுக்குள்ள வரவு வைக்கிறது. இழுப்பை 3000. இழுப்ப மரத்தில் உள்ள நடுவில் உள்ள வைரத்தை எடுத்துட்டு வந்ததான் இன்னைக்கு பெரிய பெரிய கோயிலில் வைரத்தேர் ஓடுதுன்னு சொல்றோம்ல. அந்த வைரத்தேர் ஓடுவதற்கான காரணம் மேலே வைக்கிற கட்டைக்கு பேரு கருங்காலி கட்டை. ஆளோளம் சோன்னு சத்தம். ஆமாங்க. யாரு? சரி இருக்கட்டும், அது வேணாம். என் தங்கை வள்ளி இருக்கு. அதற்கு முன்பாக எங்களுடைய ஆள் இருக்கு. அழைத்து வாருங்கள் இந்த பெண்மகளை. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டி விட சொல்லுகிறாய். நன்றி. ஓடியா. என்ன பாட்டு? மறுபடியும் பாட்டா? போட்டு பாட்டு பாடி நீ ஏப்பா போட்டு அறுக்கிறேன்னு சொன்னேன். கதை வரட்டும். இப்போ பாரு சண்டையை பாரு கண்ணே. சிங்க சிங்க பூஜை கேட்டு பூவிது நேற்று தானே பூத்தது.
நடைய மாத்துறாங்க. நேரம் பாருண்ணா, கூலி கேக்குது. துள்ளி போகும் புள்ளிமான மல்லு வேட்டு இழுக்குது. மாமன் பேசும் பேச்சு கேட்டு வேட்டு குச்சி இழுக்குது. பூஜைக்கேத்த பூவி